அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஆங்கில வினாக்கள் நம்ம சேனல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நேற்றைய வீடியோ பதிவோட தொடர்ச்சியான பதிவு. இந்த பகுதியில் 8ஆம் வகுப்பு ஆங்கிலத்தில் விடுபட்ட பதிவுகள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு 2-3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது வெர்பல் அனலாஜி ரீசனிங் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான கொஷின் டேக் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா கொஷின் டேக் இல்லாமல் டெட் எக்ஸாம் பேப்பர் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டெட்டில் வந்து கொஷின் டேக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் வந்துடும். அதே மாதிரி பார்த்தோன்னா பங்க்சுவேஷன்ஸ்லேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் பார்க்குறோம். அடுத்தது வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் டெஃபினேஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ வாங்க கொஞ்சம் ஸ்பீடப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், ராமா செட் டு அர்ஜுன் கோ அவே அப்படின்னு வந்து டைரக்டாக இருக்குது. இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரோபி இருந்ததுன்னா அது வந்து டைரக்ட் ஸ்பீச். இது வந்து டைரக்ட் ஸ்பீச். சேஞ்ச் இன்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போது ஒரு டைரக்ட் ஸ்பீச் கொடுத்து அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்கிறாங்க. நேர்கூற்று அயர்கூற்று நம்ம தமிழில் படிப்போம். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது நேர்கூற்று, இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது அயர்கூற்று. இது மாதிரி டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொன்னாங்கன்னா நம்ம அந்த சென்டென்ஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, செட் டு அப்படின்னு இருக்கும். அதான் வந்து வெர்பு ஃபார்ம். அதான் ரிப்போர்ட்டட் வெர்புன்னு சொல்லுவாங்க. இதை செட் டுன்னு இருக்கிறத ரிப்போர்ட்டட் வெர்புன்னு சொல்லுவாங்க. இதை மாற்றணும். அடுத்தது வந்து கன்ஜங்ஷன்ஸ் ஒன்று போடணும். கன்ஜங்ஷன்ஸ் போட்ட அப்புறம் ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணணும். ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ண அப்புறம் வெர்பு சேஞ்ச் பண்ணணும். வெர்பு சேஞ்ச் பண்ண பிறகு அதர் பார்ட் ஆஃப் த சென்டென்சஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இந்த 5 ஸ்டெப்ஸ் செஞ்சாதான் ஒரு டைரக்ட் ஸ்பீச் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாறும். இப்போ நம்ம செய்ய போகிறது, ராமா அப்படியே இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும், செட்டுவை சேஞ்ச் பண்ணணும், ரிப்போர்ட்டட் வெர்பை சேஞ்ச் பண்ணணும். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இம்பரேட்டிவாக இருக்குது. இம்பரேட்டிவ்னா கட்டளை வாக்கியம்னு தமிழில் படிப்போம். அந்த கட்டளை வாக்கியமே அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும், வேலை வாங்குற மாதிரி இருக்கும், ஆலோசனை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதட்டி பேசுகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதிகாரத்தை காட்டுற மாதிரி இருக்கும். நிறைய டைப்பில் வந்து நம்ம அந்த இம்பரேட்டிவை நம்ம வந்து சொல்லுவோம். இங்கே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, கோவமாக சொல்கிறாங்க, அதாவது ஆர்டர் பண்ணுறாங்க. யாரையும் நம்ம டக்குன்னு கோ அவே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஹையர் அஃபிஷியல் தான் வந்து கோ அவே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ வந்து ஆர்டர்டு அப்படின்னு நம்ம வந்து இதை என்ன செய்கிறோம், மாற்றிக்கிறோம். ஒருவேளை ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் கோ அவே அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து ரெக்வஸ்டட் அப்படின்னு வரும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் தேர் அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அட்வைஸ்டு, இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்லாம் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்டர்ட் போட்டுக்கிறோம். இதை சேஞ்ச் பண்ண பிறகு கன்ஜங்ஷன் ஒன்று போடணும். கன்ஜங்ஷன் வந்து இங்கே என்ன வரும்னா, கோ அவே இம்பரேட்டிவ் அப்படின்றதால இந்த இடத்துல ட்ரூ வரும். ஸோ ராமா ஆர்டர்ட் அர்ஜுன் டு கோ அவே அப்படின்னு வரும். சரி, ஓகே. கன்ஜங்ஷன் மாற்றின பிறகு ப்ரொனவுன் மாற்றணும். இங்கே ஏதாவது ப்ரொனவுன் இருக்கா? இல்லை. ப்ரொனவுன் இருந்தால் மாற்றணும். அடுத்தது வெர்பு சேஞ்ச் பண்ணணும். வெர்பு சேஞ்ச் பண்ணும்பொழுது அப்படியே இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் டென்ஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ அப்படியே சென்டென்ஸ் வந்து ஆப்போசிட் அந்த காலத்துக்கு மாறிடும், டென்ஸுக்கு. அது வெர்பை சேஞ்ச் பண்ணுறது. அடுத்தது அதர்னு பார்க்கும்போது அதர் வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ சம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டுடே அப்படின்னு இருக்கும். அது வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது தட் டே அப்படின்னு எழுதணும். நவ் அப்படின்னு இங்கே இருக்கும். அதை இன்டைரக்டில் எழுதும்போது தென் அப்படின்னு எழுதணும். டுமாரோ அப்படின்னு இருக்கும். த நெக்ஸ்ட் டுடே அப்படின்னு எழுதணும். எஸ்டர்டே அப்படின்னு இருக்கும். த டே பிஃபோர் அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி வேர்டு சேஞ்ச் பண்ணுறது தான் அதர் பார்ட்டிகல் சேஞ்ச். ஸோ இது சிம்பிள் சென்டென்ஸ் தான், நம்ம ஈஸியாக மாற்றிட்டோம். ராமா ஆர்டர்ட் அர்ஜுன் டு கோ அவே. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதிலே ஓரளவு அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்க்கலாம். புக்கில் கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துப்போம். அதான் எக்ஸாமில் வரும். இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ செட் டு ஹிம் ப்ளீஸ் வெயிட் ஹியர் டில் ஐ ரிட்டர்ன்ட். இங்கே வந்து ப்ளீஸ்ன்ட்டாங்க. அப்போ நம்ம ஒருத்தவங்கள தயவு செஞ்சு அப்படின்னும் போது ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டட் வெர்ப் வந்து செட் டு என்னவாக மாறுது, ரெக்வஸ்டடாக மாறுது. ஹிம் அப்படியே வந்துடுது. அப்பாஸ்ட்ரபி எடுக்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு இணைப்பு சொல் போடுவோம், கன்ஜங்ஷன்ஸ். அதான் வந்து டு. ப்ளீஸை எடுத்துருவோம். ப்ளீஸ் எடுத்துட்டு டு வெயிட். ஹியர் வந்து என்னவா மாறுது, தேர். அதர் மாறுன்னு சொன்னோம் இல்லையா, தேர். டில் ப்ரொனவுன் மாறுன்னு சொன்னோம் இல்லையா, ப்ரொனவுன் வந்து இங்கே ஐ. ப்ரொனவுன் வந்து என்னவா மாறுது, ஹீ. ஏன்னா ரெண்டு பேருமே ஹீ ஹிம் ரெண்டு பேருமே வந்து பாய்ஸ் தான். அதனால் வந்து இங்கே ஹீன்னு மாறும். ஹீ
ரிட்டர்ன்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அது என்னமா மாறிடுது, ரிட்டர்ன்ட் பாஸ்ட் டென்ஸாக மாறிடுச்சு. ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ் பிஃபோர், ஃபர்ஸ்ட் வந்து வெர்பு சேஞ்ச் ஆகுது, ரிப்போர்ட்டட் வெர்பு. அடுத்தது வந்து என்ன சேஞ்ச் ஆகுது, கன்ஜங்ஷன்ஸ் வருது. அடுத்தது ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்தது வெர்பு சேஞ்ச் பண்ணுறோம். வெர்பு மீன்ஸ் டென்ஸு சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்தது அதர் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நம்ம பேசின 5மே இதில் இருக்குது. ரிப்போர்ட்டட் வெர்பு இதோ இருக்குது, அது ரெக்வஸ்டடாக மாறிடுச்சு. கன்ஜங்ஷன் வந்து டு வந்துடுச்சு. ப்ரொனவுன் வந்து ஐ வந்து ஹீயா மாறிடுச்சு. டென்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன்டு அப்படின்னு மாறிடுச்சு. ஹியர் வந்து தேர், அதான் வந்து அதர்ஸ். ஹியர் வந்து தேரா மாறிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் செட் த ஜட்ஜ் அப்படின்னு இருக்கு. ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவார், ஒரு கோர்ட்டில் கமாண்ட் பண்ணுவார். ஸோ த ஜட்ஜ் செட் வந்து என்னவா மாறுது, கமாண்டட். அடுத்து கன்ஜங்ஷன்ஸ். இப்போ வந்து கன்ஜங்ஷன்ஸுக்கு முன்னாடி யாரை பார்த்து சொல்லுவார், கோர்ட்டில் இருக்கிற அவையோரை, அந்த கோர்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸை பார்த்து சொல்லுவார். கமாண்டட் தெம், எல்லாரையும். ப்ளூரல் அப்படின்றதால தெம். த ஜட்ஜ் கமாண்டட் தெம். இங்கே பாருங்க, கால் வெர்பில் இருக்குல்ல, கன்ஜங்ஷன் வந்து டு வரணும். டு கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ். இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை ஃபாலோ பண்ணி அடுத்து இருக்கிற ரெண்டையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். டைரக்டில் வந்து ஹி ஷவுட்டட் லெட் மீ கோ அப்படின்னு இருக்கு. அது இன்டைரக்டில் ஹி ஷவுட்டட் டு தம் டு லெட் ஹிம் கோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 1 year எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது. He said, be quiet and listen to my words அப்படின்னு டைரக்டில் இருக்கு. He urged them to be quiet and listen to his words அப்படின்னு இன்டைரக்டில் மாறுது. ஸோ இது மாதிரி இருக்கிற மாடல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது இப்போ பார்த்தோன்னா இன்கரெக்ட் கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக மாற்ற சொல்கிறாங்க. ஜிம் அண்ட் மீ ஆர் கோயிங் டு த பீச். இது வந்து தப்பு. ஏன்னா மீ வந்து பொசசிவ் ப்ரோனவுன், அது அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், கடைசியில் வரக்கூடியது. அது வந்து இங்கே பிகினிங்லேயே சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனாக வரக்கூடாது. சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்ன, ஐ தான். அப்போ ஜிம் அண்ட் ஐ ஆர் கோயிங் டு த பீச், இதுதான் வந்து கரெக்டு. யூ பெட்டர் டு கன்சல்ட் எ டாக்டர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து பெட்டருக்கு பிறகு டூ வரணும்னு அவசியம் இல்லை, வரக்கூடாது. யூ பெட்டர் கன்சல்ட் எ டாக்டர் அப்படின்னு வரணும். தே செலக்டட் ஹிம் ஆஸ் அ லீடர் அப்படின்னு இருக்கு. தே செலக்டட் ஹிம் அ லீடர் அப்படிதான் வரணும், ஆஸ் வரக்கூடாது. ஸோ இப்போ இந்த கொஷினை கொடுத்துட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு இடத்துல இது இருக்கும், கரெக்டானது இருக்கும். அதனால தான் இதை பார்த்துக்கிறது. டேஷ் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் டு அன்லைக் திங்ஸ் ஆர் கம்பேர்ட் யூசிங் த வேர்ட்ஸ் லைக் அஸ். லைக் அஸ்ன்னு வந்து 2 விஷயங்களை ஒப்பிடக்கூடிய ஒரு இலக்கிய நயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிமிலே அப்படின்னு படிப்போம் அந்த டெஃபினிஷன். சிமிலே அப்படின்றது 2 விஷயங்களை ஒப்பிடும், அதாவது உவமை. தமிழில் எப்படி என்ன சொல்லணும்னா உவமை. 2 விஷயங்களை ஒப்பிடும் பொழுது என்ன வரும், ஆஸ் வரும், அப்படி இல்லைன்னா லைக் வரும். இது வந்து ஓப்பனாகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஆஸ் இருக்கும், இல்லைனா லைக் இருக்கும். இதை மாதிரி இருந்து 2 பொருட்களை ஒப்பிடுறாங்க அப்படின்னா அது வந்து சிமிலி. இப்போ மெட்டாஃபர் அப்படின்றது அதுவும் ஒப்பிடுறது தான். 2 விஷயங்களை என்ன செய்யறது, கம்பேர் பண்ணுறது. பட் அங்கே வந்து அஸோ லைக்கோ இருக்காது, நேரடியாகவே சொல்லுவாங்க, உருவகமாக சொல்லுவாங்க. மெட்டாஃபர் அப்படின்றது அவர் ஒரு சுடுமூஞ்சி அப்படியே முடிஞ்சிடும். அதில் வந்து அவர் வந்து சுடுமூஞ்சி மாதிரி எல்லாம் வராது, ஆஸ் லைக்லாம் வராது, நேரடியாகவே சொல்கிறது. ஸோ அது வந்து மெட்டாஃபர். இமேஜரினா நமக்கு தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுதே நம்ம மைண்டில் வந்து விஷுவலைஸ் ஆகிறது இமேஜரி. ஹைப்பர்போலே அப்படின்றது ஓவராக ஹைப் ஏற்றி சொல்கிறது, உள்ளது ஒன்றா தான் இருக்கும், அதை வந்து மிகைப்படுத்தி ஹைப்பாக சொல்கிறது தான் வந்து ஹைப்பர்போலே. Which of the given option is a metaphor? மெட்டாஃபர்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, உருவகம். லைஃப் இஸ் லைக் ஏ சாக்லேட் பாக்ஸ். ராஜ் இஸ் லைக் ஹிஸ் ட்வின் பிரதர். ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம். த பஸ் இஸ் ஸ்லோ அஸ் எ ஸ்னெயில் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து எது மெட்டாஃபர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே லைக் வந்துடுச்சுல, வாழ்க்கை வந்து ஒரு மிட்டாய் பெட்டி மாதிரி. லைக் வந்துட்டதால இது சிமிலி, இது மெட்டாஃபர் கிடையாது. இங்கேயும் லைக் வந்திருக்கு, இதுவும் சிமிலி தான். இங்கே ஆஸ் வந்திருக்கு, இதுவும் சிமிலி தான். இங்கே வந்து வாழ்க்கையை ஒப்பிடுறாங்க, லைக் வந்துடுச்சு. இங்கே வந்து ராஜை வந்து ஒப்பிடுறாங்க, லைக் வந்துடுச்சு. இங்கே வந்து பஸ்ஸை வந்து ஒப்பிடுறாங்க, இங்கே ஆஸ் வந்துடுச்சு. இது 3மே சிமிலி. அப்போ மெட்டாஃபர் எது, இதுதான். ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம். அறிவு முத்துக்கள், அவனுடைய சொற்கள் அறிவு முத்துக்கள்.
அவனுடைய சொற்கள் வந்து அறிவின் முத்துக்கள் போன்றது அப்படின்லாம் சொல்லலை. அவனுடைய சொற்களே அறிவின் முத்துக்கள்னு நேரடியாக சொல்லிட்டாங்க. அதான் வந்து உருவகம், மெட்டாஃபர். இந்த கேள்வி எக்ஸாம்ல நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். In a certain code language, EGG is 577 and ICE is 935. Then what is 8945? இது ஒன்றும் கிடையாது. ஏலேருந்து இசட் வரைக்கும் நம்பர் கொடுக்குறோம். ஏல 1ன்னு ஆரம்பிச்சோன்னா இசட்ல வந்து 26ன்னு வரும். அப்போ வந்து இங்கே 8945 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ABCD, D வந்து 4, E வந்து 5, அடுத்தது 5, 6, 7, 8, E, F, G, H, 8 வந்து H, 9 வந்து I. அப்போ 8945 என்ன? ஹைடு இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி தான் அங்க இருக்கு பாருங்க, கோடிங் டீகோடிங். இதுல இருந்து தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த டைம் கேட்பாங்க. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதனால நிச்சயமா இந்த டைம் வரும், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் பாருங்க. பியூஜி வந்து 30ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க? பியவும் யூயவும் ஜியவும் கூட்டியிருக்கிறாங்க. 2 7 9, 9 21 30. ALMS 45, A1 L 12 13, M 13 13 13 26, S 19 26 19 49 45 கூட்டியிருக்காங்களா? இப்போ கேடட் என்னன்னு கேட்குறாங்க. C 3, A 1, D 4, E 5, T வந்து 20. இது எல்லாத்தையும் கூட்டலாமா? 20 25 29 30 33 30. இந்த கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த டெட் எக்ஸாமில் கேட்ட கேள்வி இது. அப்போ என்ன பண்ணலாம்? ரிமைனிங் இருக்கிற 3 கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த டைம் நாம் என்ன செய்யலாம்? எதிர்பார்க்கலாம். ஈஸியாக ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இன் a certain code language, infer 25, jersey 28. அப்போ சாய்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நாம செய்யணும். இப்போ வந்து இன்ஃபர் அப்படின்னா அதுக்கான எண்களை நாம கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஐக்கு என்ன இருக்கு? 9, என்னுக்கு என்ன இருக்கு? 14, எஃப்க்கு 6, ஈக்கு 5, ஆருக்கு 18. இதெல்லாம் கூட்டி பார்க்கலாமா? 9 14 23 6 29 34 44 52 வருது. அவங்க கொடுத்தது 25. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இது 52 அப்படியே மாற்றிக்கிட்டாங்க 25ஆ, இதை முன்னாடி போட்டாங்க. அதே மாதிரி ஜெர்சிக்கு பார்க்கலாமா? ஜெர்சினா J10, E5, R18, மறுபடியும் S19, ஈக்கு 5, ஒய்க்கு 25. இதெல்லாம் கூட்டி பார்க்கலாமா? 15 15 18 33 43 52 57 77 82 வருது. அப்போ என்ன பண்ணலாம்? இதை அப்படியே மாற்றி போட்டோம்னா 28 வருது. 28 கொடுத்துருக்காங்களா? கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது அதுதான். எல்லா லெட்டர்ஸ்க்கான நம்பரையும் கூட்டி அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். பின்னாடி இருக்கிறத தூக்கி முன்னாடி போட்டுக்க வேண்டியதான். இப்போ சாய்ஸ்னா சி என்ன? 3, ஹெச் என்ன? 8, ஓ என்ன? 15, ஐ என்ன? 9, மறுபடியும் சி 3, இ 5. இதெல்லாம் கூட்டிடலாமா? இதெல்லாம் இப்போ கூட்டினோம்னா 8 3 11, 11 15 26, 26 9 35, 35 3 38, 38 5 43 வருது. இது அப்படியே தூக்கி 3 முன்னாடி போட்டோம்னா என்ன வரும்? 34 வரும். 34 இருக்கா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து எல்லாமே ஆட் பண்ணி போட்டோம். இதை ஆட் பண்ணி அதில் ஒரு ட்ரிக் வச்சுட்டாங்க. இந்த கொஸ்டின் வந்தால் நம்ம ஈஸியாக ஒரு மார்க் எடுத்துடணும். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். In a certain code language, YSMIR is TNHDM and VPJHN is QKECI. Then GKTZO என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒய் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 5 தாவுறாங்க. 1 2 3 4 5 தாவிட்டு ஒய்க்கு பதிலாக என்ன போடுறாங்க? டி போடுறாங்க. அப்படிதான் இது வந்திருக்கு, ஒய் டு டி. அடுத்து இப்போ எஸ்லேருந்து 5 லெட்டர் தாவனா என் வரும். இப்போ எஸ் இங்கே இருக்குன்னா ஆர்லேருந்து இங்கே எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5.
ஃபிஃப்த் ஜம்பில் என்ன வருது, என் வருது. அப்போது எஸ்ஸுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, என் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே எம் இருக்குது. எம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 அப்போ என்ன வருது, ஹெச் வருது. இது வந்துருச்சு. அப்போ ரிலேஷன்ஷிப் இதுதான், இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன் இதுதான். அப்போ அவங்க கேட்டிருக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, ஜி கே டி இசட் ஓ கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜிக்கு போவோம். ஜியிலேருந்து 5 ஜம்ப்பு 1 2 3 4 5 5 ஜம்ப் பண்ணால் எங்கே போய் முடியுது, அது பியில் முடியுது. அப்போ பி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேக்கு போகலாம். 1 2 3 4 5 எஃப்ல முடியுது. அப்போ இதுக்கு எஃப் போட்டுக்கலாம். அடுத்து டீக்கு போகிறோம். 1 2 3 4 5 ஓவில் முடியுது. அப்போ எங்கே ஓ போட்டுக்கிறோம். இசட்டுக்கு போகிறோம். 1 2 3 4 5 யூவில் முடியுது. அப்போ அங்கே யூ போட்டுக்கிறோம். இப்போ மறுபடியும் ஓக்கு போகிறோம். ஓலேருந்து 1 2 3 4 5 ஜேக்கு முடியுது. இப்போ நாம் கண்டுபிடிச்ச பிஎஃப்ஓ யூஜே இங்கே இருக்கான்னு பார்ப்போமா? இதே இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த ரிலேஷன் தெரிஞ்சிட்டாலே நம்ம 1 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரைட் த அமெரிக்கன் வேர்டு ஃபார் லிஃப்ட். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்குள்ள நாம் வந்துட்டோம். அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ன்ட்டு. அமெரிக்கன் வேர்டு ஃபார் லிஃப்ட். லிஃப்ட் அப்படின்ற பிரிட்டிஷ் வேர்டுக்கு அமெரிக்கன் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி எலிவேட்டர். அப்போ இதே மாதிரி என்னென்ன அமெரிக்கன் வேர்டெல்லாம் இருக்குது, என்னென்ன பிரிட்டிஷ் வேர்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இது பாருங்கள், பிரிட்டிஷ் வேர்டில் வந்து டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அமெரிக்கனில் என்ன சொல்கிறாங்க, ஃப்ளாஷ் லைட். மொபைல் ஃபோன் அப்படின்னு பிரிட்டிஷில் சொல்கிறத அமெரிக்கனில் செல்ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பிரிட்டிஷில் பின் அப்படின்றத அமெரிக்கனில் ட்ராஷ் கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷில் லாரி அப்படின்றாங்க, அமெரிக்கனில் ட்ரக் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் எவ்ரி நவ் அண்ட் தன்ஸ் அப்பப்போ வந்துட்டுருக்கு எக்ஸாமில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இதெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஃப்ளாட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, இங்கே லிஃப்ட்டு, இங்கே எலிவேட்டர், இங்கே பெட்ரோல், இங்கே கேஸ் அல்லது கேசோலைன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் கேட்பாங்க, வாட் இஸ் த அமெரிக்கன் வேர்டு ஃபார் பெட்ரோல் அப்படின்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கெசோலைன் இருந்தால் அதான் டிக் பண்ணணும். சிப்ஸு பிரிட்டிஷில், அமெரிக்கனில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பிரிட்டிஷில் பிஸ்கட்டு, அமெரிக்கனில் குக்கி. பிரிட்டிஷில் ஹாலிடே, அமெரிக்கனில் வெக்கேஷன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஸ்கில்ஃபுல், அதாவது ஸ்பெல்லிங்கில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது பிரிட்டிஷ்க்கும் அமெரிக்கனுக்கும். இங்கே வந்து ஸ்கில்ஃபுல் ஒரு எல் தான் இருக்குது, இங்கே வந்து ஸ்கில்ஃபுல் டபுள் எல் வருது. செக் எப்படி இருக்குது, இங்கே செக் வந்து சிகே போடுறாங்க. ப்ரோக்ராம் இவங்க வந்து இ போடுறாங்க. அமெரிக்கனில் ஒரு எம்மும் ஒரு இ எடுத்துட்டாங்க, வெறுமனே ப்ரோக்ராம் அப்படின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ். டயலாக் இங்கே வந்து ஜியூஇயில் இருக்குது, இங்கே யூஇஏ காணும், டயலாக் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் இஸ் த ரைட் அமெரிக்கன் வேர்ட் ஃபார் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த ப்ரோக்ராமை கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ வந்து எக்ஸாம் டைமில் நமக்கு தடுமாற்றமாக இருக்கும் பாருங்கள். இந்த டபுள் எம்மில் முடிஞ்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் ஒரு இ மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம பார்த்துக்கிட்டா தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் போட முடியும். அடுத்தது பாருங்களேன், அப்போலோஜைஸ். இங்கே என்ன வரும் அமெரிக்கனில், அப்போலோஜைஸ் தான். எஸ்ஸுக்கு பதிலாக என்ன வருது, இசட் வருது, அவ்வளோதான். ஜட்ஜ்மெண்ட் இங்கே என்ன வரும்னு நினைக்கிறீங்க, அதே தான் வரும், ஜட்ஜ்மெண்ட். என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இ மட்டும் வராது, இங்கே வர இ வந்து என்ன செய்யாது, அமெரிக்கன் இங்கிலீஷில் வராது, ஜட்ஜ்மெண்ட். நெய்பர் இங்கே என்ன வரும்னு பாருங்க, நெய்பர் என்ன வரல, யூ வரல, அதான் அமெரிக்கன் இங்கிலீஷில் வராது. இங்கே பாருங்க, ட்ரீம்டுன்னு இருக்கு அமெரிக்கனில், அது பிரிட்டிஷில் என்னவா இருக்கும், ட்ரம்டு. இர்ரெகுலர் வெர்பு. இவங்க ரெகுலர் வெர்பு மாதிரி சொல்கிறாங்க, இவங்க இர்ரெகுலர் வெர்பு ஆகிட்டாங்க. ட்ரீம், ட்ரம்டு, ட்ரம்டு, ட்ரீமிங், ட்ரம்டுன்னு எழுதுறாங்க. ஏர்பிளேன் அப்படின்றது அமெரிக்கன் வேர்டு. சரி, அப்போ பிரிட்டிஷில் என்ன இருக்கும், ஏரோப்ளேன் அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்க, ப்ளோ விவசாயம் செய்யறது, உழுதல், அது என்னவா இருக்கும்னு பார்க்கலாமா. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ளோ இருக்கா, இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளோ அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் என்னன்னா PLO UGH இருக்கும்.
ஸோ இப்படி தான் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பெல்லிங்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கும் அமெரிக்கனுக்கும் டிஃபர் ஆகுது. வேர்ட்ஸ் whose origin is traced to individuals are known as dash words. எஃபோனிமஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரோட பேரை வச்சு ஒரு பொருளை காலங்காலமாக நாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறது எஃபோனிமஸ் வேர்டு. இப்போ வந்து டீசலை கண்டுபிடிச்சவர் டீசல் என்ற பேர் கொண்டவர் தான். அதனால என்ன பண்ணுறோம், அவர் பேர்லையே டீசல் டீசல் டீசல்னே சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக டீசல் வந்து ஒருத்தரோட பெயர், அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். அதனால அதையே வந்து அவர் பெயரையே அதுக்கு வந்து சொல்கிறோம். இதை மாதிரி யூஸ் பண்ணுறது தான் whose origin is traced to individual. ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒருத்தரோட பேரை நம்ம பயன்படுத்துறது தான் வந்து எஃபோனிமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாண்ட்விச் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற ஒரு ஐட்டத்தோட பேர் தான். ஆனால் சாண்ட்விச்ன்றது ஒரு மனிதரோட பெயர், அவரோட பேரையே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த சாப்பாட்டுக்கு வச்சுட்டோம். ஸோ அதனால சாண்ட்விச்னு நம்ம என்ன செய்கிறோம், கூப்பிட்டுட்டு இருக்கோம். இதை மாதிரி நம்ம ஒரு பேரை ட்ரேஸ் பண்ணி சொல்றது எல்லாமே என்னதான், எஃபோனிமஸ் வேர்ட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்க, கொலம்பியா, டீசல், மார்ச், ஆஸ்கார், சாண்ட்விச், சாக்ஸோஃபோன், வல்கனோ, ஈஃபில் டவர், பாய்காட், மவுண்ட் எவரெஸ்ட், இது எல்லாமே வந்து வேற ஒருத்தவங்களோட பெயரை தான் வந்து நம்ம ஆரிஜினாக வச்சு இதை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே எஃபோனிமஸ் வேர்ட்ஸ் தான். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஏபிசிடின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு டீசல் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் இஸ் எஃபோனிமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ உங்கள் டீசல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எழுதிடணும். ஸோ எஃபோனிமஸ் வேர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, whose origin is traced to individual are known as ephonymous words அப்படின்றது அதோட டெஃபினிஷன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது யுஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். யுஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்றது ஒருத்தரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி நேரடியாக அவர் அஃபென்சிவாக சொல்லாமல் அதை கொஞ்சம் இதமாக சொல்கிறது, அது வந்து யுஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். நேரடியாக டைரக்ட் அட்டாக் பண்ணாமல், அட்டாக் தான் பண்ணுறோம், அதை வந்து கொஞ்சம் கனிவாக இதமாக பண்ணுறது தான் வந்து யுஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அதை மாதிரி சொல்லணும். அதான் வந்து யுஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ். அதுக்கு சில உதாரணம் பார்த்தோன்னா, அன்எம்ப்ளாய்டு, அவங்க வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க, அதை வந்து நம்ம எப்படி சொல்லணும், பிட்வீன் ஜாப்ஸ்ன்னு சொல்லணுமா. இது வந்து ஒரு மேட்ச்சில் கேட்பாங்க, ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க, நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வேலை இல்லாதவன் அப்படின்னு சொல்லாமல் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓல்டு, வயசானவங்கன்னு சொல்லாத ஓவர் த ஹில் அப்படின்னு சொல்லணும். என்ஜாயிங் யுவர் ரிட்டையர் லைஃப் அப்படின்னு சொல்லாத ஸ்டேயிங் ஆன் த டிராக்டர் அப்படின்னு சொல்லணும். டைடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லாமல் இன்டலெக்சுவலி சேலஞ்சு, முட்டாள் அப்படின்னு சொல்லாமல் இன்டலெக்சுவலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லணும். ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லாமல் லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொல்லணும். இது வந்து வந்திருக்கு எக்ஸாமில், நாமளே நம்ம சேனல்லே வீடியோஸ்லேயே நிறைய போட்டிருக்கிறோம் இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே நேரடியாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்னால் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நாம் வந்து சொல்லணும், பொருள் மாறாமல் சொல்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து யுஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஹீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங் அப்படின்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, வித் சூட்டபிள் டேக்ஸ், கொஷின் டேக்கு கேட்டிருக்கிறாங்க. கொஷின் டேக்கு கேட்டிருக்கிறாங்க. சூட்டபிள் டேக் என்ன வரும் அப்படின்னா, இங்கே இருக்கிற வெர்பை சப்ஜெக்டை பார்க்குறோம், ஹீ, அதை போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே இருக்க ஆக்சிலரி வெர்பை பார்க்குறோம், இஸ், அதை போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கே நாட்டு வந்திருக்கான்னு பார்க்குறோம், வரல, அப்போ இங்கே நாட்டு வரும். அந்த நாட்டு வந்து கண்ட்ராக்ஷன் ஃபார்மில் வரும், இசன்ட், ஹீ, இங்கே கொஷின் மார்க் கண்டிப்பாக வரணும். இதுதான் வந்து கொஷின் டேக். இசன்ட் ஹீ, இதுக்கு என்ன ஆன்சர், ஆப்ஷன் பி. சரி, இதுதான் இதுக்கு கொஷின் டேக்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கொஷின் டேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உறுதிப்படுத்தும் தன்மை. நாம் ஒரு செய்தியை சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்திக்கிறோம். அவன் ஒரு நல்ல பையன், ஆமாம் தானே அப்படின்னு கேட்குறோம்ல, அதான் உறுதிப்படுத்துறது. அந்த மாதிரி உறுதிப்படுத்தும் அந்த டேக் தான் வந்து கொஷின் டேக். கொஷின் டேக் எப்போவுமே ஃபுல் ஸ்டாப்போட தான் முடியும். அடுத்தது கொஷின் டேக் வந்து ஆக்சிலரி வெர்பு அமைப்போட, ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக வரும். ப்ரோனவுன் மட்டும்தான் வரும், பெயர்கள் வராது, ப்ரொனவுன் மட்டும்தான் வரும். ஸோ ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ் ப்ரொனவுன் வரும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இருந்தால் டேக்கில் நாட்டு வராது. ஸ்டேட்மெண்ட்டில் நாட்டு இல்லைன்னா டேக்கில் நாட்டு வரும். அது வந்து இந்த மாதிரி கண்ட்ராக்ஷனாக ஷார்ட் அண்ட் ஃபார்மாக வரும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். கொஷின் டேக்கை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன்,
அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது we don't have enough time அப்படின்னு இருக்கு. இதான் வந்து கொஷின் டேக் உறுதிப்படுத்துறது. கொஷின் மார்க்கோட முடிஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுனே இங்கே வந்துடும். we don't have இங்கே வந்து நாட் வந்துடுச்சு, அதனால் இங்கே நாட்டு வராது. நாட்டு வந்துடுச்சு, இங்கே நாட்டு வராது. இங்கே இருக்கிற ஆக்சிலரி வெர்பு do we அப்படின்றது இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி he is not playing well இங்கே நாட்டு வந்துட்டதால இங்கே நாட்டு வராது. is he அவ்வளோதான். you were not listening இங்கே நாட்டு வந்துடுச்சு, அதனால் இங்கே நாட்டு வராது. ஆக்சிலரி வெர்பு வேறு, ப்ரொனவுன் வந்து you. were you கொஷின் மார்க். சாந்தினி hadn't seen you before இங்கே நாட்டு வந்துடுச்சு, இங்கே நாட்டு வராது. ஆக்சிலரி வந்து had, சப்ஜெக்ட் வந்து சாந்தினின்னு இருக்கு, அப்போ பென் பால் சிங்குலர், அதனால ஷீன்னு போட்டுக்கிறோம். had she. children shouldn't watch TV too much should they இங்கே வந்து நாட்டு வந்திருக்கு, இங்கே நாட்டு வராது. ஆக்சிலரி வந்து should, சில்ட்ரன்ன்றது ப்ளூரல், அதனால they போட்டுக்கிறோம். should they அப்படின்னு வருது. அடுத்தது பார்த்தோன்னா she is a doctor. இதுக்கு வந்து எப்படி போடுவோம், இங்கே நாட்டு வரல, அதனால நாட்டு இங்கே வரும். இங்கே இருக்கிற ஆக்சிலரி வந்து இஸ்ஸு, நாட்டு வரும்ன்றதால isn't she. கேள்விக்குறி கண்டிப்பாக போடணும். the books are interesting இங்கே நாட்டு வரல, ஆக்சிலரி வந்து ஆறு, நாட்டு வராததால இதோட நாட்டு வந்துடும். aren't the books அப்படின்றது ப்ளூரல், aren't they. I can swim இங்கே நாட்டு வரல, அதோட ஆக்சிலரி வந்து can, மொடால்ஸ். அப்போது can't, cannot அப்படின்றது எப்படி வரும், can't. இங்கே வந்து ப்ரொனவுன் வந்து I, can't I அப்படின்னு வரும். we should obey the elders shouldn't we அப்படின்னு வருது. once the car was costly wasn't it அப்படின்னு வருது. இது எல்லாமே பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது. isn't அப்படின்னா is not, wasn'tனா was not, aren'tனா are not, weren'tனா were not. அது மாதிரி இதில் வந்து ஒரு 16 கான்ட்ராக்ஷன் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. எப்படி எழுதணுன்றதுக்காக இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து doesn't அப்படின்னா does not அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி fill in the blanks with suitable tags. you go to school நாம முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே ப்ரொனவுன் என்ன you, அதை வந்து கடைசியாக இங்கே வந்து போட்டுக்கிறோம். கொஷின் மார்க்கு வரும், போட்டாச்சு. இங்கே வந்து என்ன வெர்பு go, ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. அது எப்படி பிரியும், do ப்ளஸ் கோன்னு பிரியும். அப்போ இப்போ ஆக்சிலரி என்ன do, அதை வந்து இங்கே எடுத்துக்கிறோம். இங்கே நாட்டு இருக்கா இல்லை, அப்போ இங்கே நாட்டு வரும். அப்போ நாட்டு வந்து ஷார்ட் அண்ட் ஃபார்மாக வரும். இப்போ டோன்ட் யூ, இதுதான் வந்து கொஷின் டேக். டோன்ட் யூ இருக்கா, ஆப்ஷன் சியில் இருக்கு. இப்போ மெயின் வெர்பு மட்டும் கொடுத்தாலும் அதை வந்து நமக்கு பிரிக்க தெரியணும். அடுத்தது ஒன்று பார்க்கலாம். fill in the blanks with suitable tags. let's go for a walk இது வந்து ஒரு மாடல், இம்பார்ட்டன்ட் மாடல். அதாவது லெட்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே லெட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன அஸ், அஸ்ன்றது அங்கே என்னவா மாறும், வியா மாறும். வீன் வந்துட்டாலே நமக்கு ஆக்சிலரி என்ன வரணும், ஷல் வரணும். ஸோ ஷல் வி இஸ் த ஆன்சர். கொஸ்டின் டேகை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ்னு வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு ஷல் வி அப்படின்னு போட்டுடலாம். லெட்டர்ஸ் வந்தாலே என்ன பண்ணணும், ஷல் வி போட்டுடணும். வி won't be late இதுக்கு வந்து கொஷின் டேக் கேட்குறாங்க. இங்கே வி தான் இருக்குது, அந்த வி தான் அங்கே கடைசியாக வரும், கொஷின் மார்க் வரும். won't அப்படின்னா என்ன, வில் நாட்டுன்னு அர்த்தம். வில் ப்ளஸ் நாட்டு தான் என்னவா மாறும், won't-ஆ மாறும். அப்போ இங்கே நாட்டு வந்துடுச்சு, டேக்ல நாட்டு வர வேணாம். அப்போ ஆக்சிலரி நம்ம என்ன எடுத்துக்கணும், வில் எடுத்துக்கணும். வில் வி, அவ்வளோதான், ஆப்ஷன் பி. டோன்ட் கம் லேட் டுமாரோ இங்கே நாட்டு வந்துடுச்சு, அப்போ டேக்ல நாட்டு வராது. அப்போ டூ யூ அப்படின்னு வராமல் வில் யூ அப்படின்னு வரும், ஆப்ஷன் ஏ. வில் யூ இது ஏன்னா நெகட்டிவ் இம்பரேட்டிவ். நெகட்டிவ் இம்பரேட்டிவ் அப்படின்னாலும் வில் யூ தான் வரும். பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் அப்படின்னாலும் என்னதான் வரும், வில் யூ அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது, டக்குன்னு பார்க்கலாம். இதுலேருந்து ஒன்று வரும். நோபடி கால்டு. நோபடினாலே இங்கே நாட்டு வந்துட்டு தான் அர்த்தம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ ஆன்சரில் நாட்டு வராது. அப்போ இதில் நாட்டு வந்திருக்கு, இது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான். எதுன்னு பார்த்துடலாமா.
வெர்பை பார்த்தோம்னா கால்டு அப்படின்னு இருக்கு. அதை எப்படி பிரிக்கலாம்? டிட்டு பிளஸ் கால்னு பிரிக்கலாம். அப்போ நம்ம என்ன எடுத்துப்போம்? டிட் எடுத்துப்போம். டிட் எடுத்துக்கிட்டோம். இந்த எனிபடி, எவ்ரிபடி, நோபடி, சம்படி அப்படின்னு வந்தாலே அது வந்து ப்ளூரல். அப்போ தேன்னு வரும். டிட் தே அப்படின்றது ஆன்சர். தே வில் வாஷ் த கார் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஈஸியா போடலாம். வில்லு பிளஸ் இங்க நாட்டு வரல, அதனால இங்க நாட்டு வரும். வில் பிளஸ் நாட் என்னவா மாறும்? ஓன்ட். தே ஓன்ட் தே. அவ்வளவுதான். நேரடியா போட்டோமா? ஆப்ஷன் பி. we must lock the doors. இங்க வந்து we இருக்கு, not add பண்ணிக்கணும். அப்போ ஆப்ஷன் C is the answer. I am right dash. இங்க வந்து I am இருக்கிறதா அர்த்தம். இங்க not இல்ல, அதனால amn't அப்படின்னு போடுவோம். அடுத்தது I போட்டு கொஸ்டின் மார்க் போடுவோம். ஆனா இது மிஸ்டேக். amn't அப்படின்றது எங்கேயுமே வரக்கூடாது. aren't அப்படின்னு வரணும். ஐக்குமே aren't I அப்படின்னு தான் வரணும். இதுதான் ரைட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட். திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி குட் அப்படின்னு கேட்டு இதுக்கு வந்து கொஸ்டின் டேக் கேட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆக்சிலரி வந்து இஸ், அதை போட்டுக்கிறோம். இங்க நாட் இருக்கா? இல்ல. அப்போ இதோட என்ன செய்யறோம்? நாட் செய்யறோம். அது வந்து சுருக்கப்பட்ட வடிவமா எழுதிக்கிறோம். isn't. சப்ஜெக்ட் என்ன? திஸ் ஆர்டிகல். திஸ் ஆர்டிகல் அப்படின்றது இட்டா வரும். isn't it அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும்? கொஸ்டின் மார்க் போடணும். ஸோ ஆன்சர் ஏ. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ரைட் த கரெக்ட் கொஸ்டின் டேக். தெர் ஆர் சம் புக்ஸ் ஆன் த டேபிள். இங்கே வந்து ஆக்சிலரி வெர்பு ஆர், ஆர் போட்டுடுறோம். இங்கே நாட் வந்திருக்கா? இல்லை. அப்போ டேக்ல நாட்டு வரும். அப்போ aren't. சப்ஜெக்ட் வந்து தேர், அதே தான் இங்கே வரும். aren't there கொஸ்டின் மார்க் போடணும். aren't there question mark. Option B is the right answer. அத மாதிரி இருக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்டா பார்த்துக்கோங்க. யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா ஸ்பீக் வந்து எப்படி பிரிப்போம்? டூ பிளஸ் ஸ்பீக்னு பிரிப்போம். அப்போ டோன்ட் யூ. சாம் ஹேட்ஸ் குக்கிங். ஹேட்ஸ்னா டஸ் பிளஸ் ஹேட்னு பிரிப்போம் நம்ம. அப்போ ஆக்சிலரி வந்து டஸ். இங்க நாட் இல்லை, அப்போ டசன்ட். சாம் வந்து பாய், அப்போ ஹீன்னு வரும். டசன்ட் ஹீ கொஸ்டின் மார்க். ஹீ லிவ்ஸ் இன் யூரோப். டசன்ட் ஹீ. தே ட்ரிங்க் டீ. டோன்ட் தே. ஐ வாட்ச் கிரிக்கெட். டோன்ட் ஐ. யூ ஸ்போக் இங்கிலீஷ். டிட் யூ. ஏன் இங்கே டிட் யூ வருது? ஸ்போக் எப்படி பிரியும்? டிட் பிளஸ் ஸ்பீக்னு பிரிப்போம். அப்போ ஆக்சிலரி என்ன? டிட். அப்போ டிட் யூ. சாம் ஹேட்டட் குக்கிங். இது வந்து டிட் பிளஸ் ஹேட் அப்படின்னு பிரியும். அப்போ டிட் எடுத்துக்கிறோம். அப்போ டிடன்ட் ஹீ. ஹீ லிவ்ட் இன் யூரோப். டிடன்ட் ஹீ. தே ட்ராங்க் டீ. டிடன்ட் தே. ஐ வாட்ச்டு கிரிக்கெட். டிடன்ட் ஐ. இங்கே வந்து டிடன்ட் தான் வரணும். யூ ஸ்போக் இங்கிலீஷ் அப்படின்னா டிட் பிளஸ் ஸ்பீக். இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே நெகட்டிவில் வரணும். டிடன்ட் யூ அப்படின்னு வரணும். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு சின்ன சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்தால் கூட நாம் ஒரு மார்க் என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். அது மாதிரி சம் ஸ்பெஷல் கேசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், நத்திங், நன், அப்புறம் ஸ்கிராஸ்லி, இதை மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதாவது நாட் வரும்ல, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ டேக் வந்து என்னவா வரும்? பாசிட்டிவா வரும். அங்க நாட் வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ சில கொஷின்ஸ் இருக்கு, அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஷீ இஸ் கலெக்டிங் ஸ்டிக்கர்ஸ். எல்லாத்துலேயுமே கொஷின் மார்க் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே ஆக்சிலரி வந்து இஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நாட் இல்லை, அப்போ நாட் வரும். ஓ isn't she. அவ்வளோதான். we often watch TV in the afternoon. இப்போ வாட்ச்ன்றது மெயின் வெர்பு. டூ ப்ளஸ் வாட்ச்னு பிரியும். இங்கே நாட் இல்லை, அதனால இங்கே நாட்டு வரும். டோன்ட் வி. யூ ஹாவ் கிளீன்ட் யுவர் பைக். இங்கே வந்து ஹாவ் இருக்கு, அங்கே நாட் இல்லை, அதனால நாட்டு வரும். ஹேவன்ட் யூ. ஜான் அண்ட் மேக்ஸ் டோன்ட் லைக் மேக்ஸ்.
ஜான் அண்ட் மேக்ஸ்னா 2 பேர், அப்போ தேன்னு வரும், ப்ளூரல் தே. டோன்ட் இங்கே நாட் வந்துடுச்சு, அப்போ டூ மட்டும் வரும். டூ தே? பீட்டர் பிளேட் ஹேண்ட்பால் எஸ்டர்டே. பிளேட்னா டிட் பிளஸ் பிளே. போங்க நாட் இல்லை, அப்போ இங்கே நாட்டு வரும். டிடன்ட் ஹீ? தே ஆர் கோயிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஆர் இங்கே நாட் இல்லை, அப்போ நாட்டு வரும். ஆரண்ட் தே? மேரி டிடன்ட் டூ ஹர் ஹோம் ஒர்க் லாஸ்ட் மண்டே. இங்கே நாட்டு வந்துடுச்சு, அப்போ இங்கே நாட்டு வராது. இங்கே ஆக்சிலரி வந்து டிட்டு, அப்போது டிட்டு மட்டும்தான் வரும். மேரி வந்து கேல்ன்றதால ஷீ போட்டுக்கிறோம். டிட் ஷீ அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த 7 ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒன்று வரலாம். A dash is one which has only one subject and one predicate. இப்போ வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு, ஒரு சப்ஜெக்டும் ஒரு ப்ரெடிகேட்டும் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் சென்டென்ஸ், எளிய வாக்கியம். ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் ஒன் ப்ரெடிகேட் இருக்கிறது சிம்பிள் சென்டென்ஸ். A dash consists of one main class and one or more subordinate classes. ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அது முழுமையாக நிறைவு பெறணும்னா அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் சென்டென்ஸ் 2 3 இல்லை 1 இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், சிக்கலான வாக்கியம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், சிக்கலான வாக்கியம். இதில் வந்து என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் வரும்னா when, where, which, who, what, that, இது மாதிரியான இணைப்பு சொற்கள் அங்கே நடுவில் வரும். A dash is one made up of 2 or more principal main classes. 2 மெயின் கிளாஸ் இருக்கும், நடுவில் ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும். இங்கேயும் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், இங்கேயும் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், நடுவில் ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும். அந்த கன்ஜங்ஷன் அண்டா இருக்கும், பட்டா இருக்கும், ஆரா இருக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இங்கே இருக்கும். 2 பக்கமும் இருக்கிறதும் ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக மெயின் கிளாஸஸாக இருக்கும். அதை மாதிரி இருக்கிறது காம்பவுண்டு சென்டென்ஸ், கூட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஒரு 4 சென்டென்ஸை கொடுத்துட்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு காம்பவுண்டுனா 2 மெயின் வாக்கியம் இருக்கும், நடுவில் வந்து பட்டு அண்டு ஆர் இது மட்டும் இருந்தால் அது காம்பவுண்டு. 2 வாக்கியமும் மெயின் வாக்கியமாக இருக்காது, ஏதாவது ஒன்று தான் மெயினாக இருக்கும், மற்றதெல்லாம் சப்பாக இருக்கும். WH வேர்ட்ஸ் எல்லாம் கன்ஜங்ஷனாக வந்திருக்கும், அதை மாதிரி வந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், தோ ஹி வாஸ் புவர் ஹி வாஸ் ஹானஸ்ட். இங்கே பாருங்கள் தோன்னு வந்துச்சுல ஃப்ரண்ட்டில், இது வந்து காம்ப்ளெக்ஸு. ஐ வென் பிகாஸ் ஐ வாஸ் இன்வைட்டட், இங்கே பிகாஸ் வந்திருக்குல, இது காம்ப்ளெக்ஸு. ஜான்சி ரிட்டர்ன் ஹோம் பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட், இது காம்ப்ளெக்ஸு. வாட் எவர் யூ டூ டூ வெல், இந்த வாட் எவர்ன்றதான் கன்ஜங்ஷன், இது காம்ப்ளெக்ஸு. லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் டேக் நோட்ஸ், அண்ட் வந்திருக்கா, இது காம்பவுண்டு. ஐ கால்டு ஹிம் பட் ஹி கேவ் மீ நோ ஆன்சர். ஐ கால்டு ஹிம்ன்றது ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு, ஹி கேவ் மீ நோ ஆன்சர்ன்றது ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு, நடுவில் பட் இருக்குது, இது காம்பவுண்டு. த டவுன் இன் விச் ஐ லிவ் இஸ் வெரி லார்ஜ், விச் வந்திருக்கு பாருங்கள், இது காம்ப்ளெக்ஸு. they always talk who never think, who வந்திருக்கு பாருங்க, இது காம்ப்ளெக்ஸ். we must eat to live but we should not live to eat, இது வந்து காம்பவுண்ட். govern your patients or they will govern you, இதுவும் காம்பவுண்ட். ஸோ இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்தது இன்கரெக்ட் கரெக்ட். எவ்ரி ஆஃப் த 2 boys will get a prize, அப்படி வரக்கூடாது, ஈச் ஆஃப் த 2 boysன்னு வரணும். 10 candidates have passed, 1 failed ன்னு வரக்கூடாது, 1 has failed, has வரணும் இங்க. have you bought some mangoes ன்னு வரக்கூடாது, have you bought any mangoes அப்படின்னு வரணும். the dash is used to indicate a short pause. punctuation இது. short pause அப்படின்றது கமா, short pause அப்படின்றது கமா. The dash represents a stronger pause than a comma. இது வந்து பார்த்துக்கணும், கீவேர்டு இது. stronger pause than a comma வந்து semicolon. stronger pause than a comma, semicolon. The dash is used after interjections and after phrases and sentences expressing sudden emotion or wish.
இது வந்து எமோஷன் எக்ஸ்பிரஷன். அப்போ எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரும். ஹாப்பியாக இருக்கிறது, சேடாக இருக்கிறது, அது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து நமக்கு தெரியும் இப்படி இருக்கும். இதான் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இப்போ டேஷ் அப்படின்றது, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கமான்றது வந்து ஷார்ட் பாஸ்ன்னு பார்த்தோம். அதே மாதிரி செமிகலன் அப்படின்றது ஸ்ட்ராங்கர் பாஸ் தன்ய கமா. ஸ்ட்ராங்கர் பாஸ் தன்ய கமா. கமா விட கொஞ்சம் அழுத்தமான பாஸ். இப்போ டேஷ் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ரப்ட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அப்ரப்ட் ஸ்டாப்பு நம்ம படிச்சுட்டு இருக்க, இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம், அதோட தொடர்பு இல்லாத புதுசாக ஒன்று சொல்கிறது, அது வந்து அப்ரப்ட் ஸ்டாப். அப்படி அப்ரப்ட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுல் ஸ்டாப் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபுல் ஸ்டாப் என்னன்னு சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் ஏதாவது ஒரு கேள்வி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபுல் ஸ்டாப் வந்து கிரேட்டஸ்ட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. டேஷ் வந்து அப்ரப்ட் ஸ்டாப். செமிகலன் வந்து ஸ்ட்ராங்கர் பாஸ் தன்ய கமா. கமா வந்து ஷார்ட் பாஸ். ஸோ இத்துடன் 8th ஸ்டாண்டர்டில் இருக்க இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக நான் ஒரு ஒன் டைம் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 6th 7th 8th க்ளாஸரி நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணாத விட்றாதீங்க. அதே மாதிரி புக் பேக்குன்னு சொன்னோம்னா எது அப்படின்னா ப்ரோஸோட சூஸ் அண்டு ஃபில்லப்ஸ் அண்டு மேட்ச். ப்ரோஸ்லேயே சூஸு ஃபில்லப்பு மேட்ச் இருந்தால் அதையும் பார்த்துக்கணும். க்ளோசரி கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ.